அவதானம் செலுத்தும் நிலையில் இலங்கையின் நிதியியல் ஸ்திரத்தன்மை அச்சுறுத்தல் தொடர்வதாக ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகின்றது. நாட்டின் நிதியியல் ஸ்திரத்தன்மை இன்னமும் விசேடமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அது சார்ந்த அச்சுறுத்தல் நிலைமை தொடர்வதாகவும் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவால் கடந்த திங்கட்கிழமை பார்லிமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கும் ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் வரவு செலவு திட்டத்தின் முன்மொழியப்பட்டிருக்கும் வருமானம் ஈட்டல் வழிமுறைகள் திட்டமிடப்பட்டவாறு நடைமுறைப்படுத்தப்படின் அது நாட்டின் கடன் நிலவரத்தின் நீண்டகாலமாக நிலவும் குறைபாடுகளை சீரமைப்பதற்கு உதவும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதேபோல மேலும் பல விடயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் குறித்து நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இருப்பினும் கடன்கள் மற்றும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பவற்றை குறைப்பதனை மந்தகதியில் முன்னெடுப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் நடுத்தர காலத்தில் கடன் தொகையை வீழ்ச்சியுறு செய்வதற்கான முயற்சிகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோன்று உயர் இறக்குமதி செயல்முறையினால் வெளிநாடுகள் கையிருப்பில் அளவு வீழ்ச்சியடைந்திருப்பதால் உள்ளடங்கலாக இலங்கையின் வெளிநாட்டுத்துறை ஸ்திரத்தன்மை வலுவிழக்கக்கூடும் எனவும் ஆகவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய கவனத்தோடு செயற்பட வேண்டும் எனவும் மேற்படி கடன் தரப்படுத்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் கடன் அளவை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையப்படாவிடத்து அது இலங்கையின் கடன் நிலைவரத்தில் அழுத்தத்தை தோற்றுவிக்கும் என்றும் ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது.